வணக்கம் அம்மா. வணக்கம் அம்மா. இந்த ஒரு பொன்னான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி இருக்கின்ற இறையருளை முதலிலே வணங்கிக் கொண்டு, சென்ற வருடம் கனடா ஒழுக்கநெறி கழகம் இந்த மாணவர்களிடையே திருக்குறள் போட்டியை நடாத்த வேண்டும் என்பதை நோக்காக கொண்டு 10 மாவட்டத்திலே இந்த போட்டிகளை நாங்கள் நடாத்தி இருந்தோம். உண்மையிலே இதனுடைய நோக்கம் மாணவர்களிடையே போட்டியை நடாத்துவது கிடையாது. சமகாலத்திலே, அதாவது இலங்கையில் மட்டுமல்ல, ஆனால் குறிப்பாக தமிழர்களுடைய பூர்வீகமாக, அதாவது இன்று புலம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழர்களுடைய தாயக பிரதேசமாக இருக்கின்ற இந்த இலங்கையிலே, குறிப்பாக வடமாகாண பகுதிகளிலே, தமிழர் செறிந்து வாழும் பிரதேசங்களிலே மாணவர்கள் ஒழுக்க பிறழ்வுகளில் நடவடிக்கைகளில் ஈடுபடுவது அநேக மாணவர்களால இனங்காணக்கூடியதாக இருக்கிறது. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட நாங்கள் அதிகமான குற்றச்செயல்களைத்தான் சமூக ஊடகங்களிலே அவதானிக்கிறோம். இதற்கெல்லாம் ஏதோ ஒரு காரணம் இருக்க வேண்டும். ஒரு பழமொழி இருக்கிறது, எய்தவன் இருக்க அம்பை நோவானேன் என்ற பழமொழி இருக்கிறது. இன்று பிள்ளைகள் குற்றச்செயல்களில் ஈடுபடுகிறார்கள் என்று சொன்னால் உண்மையிலேயே அதற்கு காரணம் அவர்கள் கிடையாது. அவர்களை திசைமுகப்படுத்தாத இந்த சமுதாயம்தான் உண்மையிலேயே கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு சமுதாயமாக இருக்கிறது. ஆகவே சமுதாய அக்கறை மிக்கவர்கள் இந்த பிள்ளைகளை நாங்கள் வழிபடுத்த என்ன செய்யலாம் என்று நோக்கி பல்வேறு நோக்கங்களை அல்லது பல்வேறு சீர்திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அரச மட்டத்திலே பாடசாலைகளில் மாணவர்களுடைய ஒழுக்க நலன் சார்ந்து கல்வியினூடாக ஒழுக்கம் போதிக்கப்படுகிறது. எங்களுக்கு நன்றாக தெரியும், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று சொல்லுகிறது குறள். ஆகவே இந்த உயிரை விட மேலான ஒழுக்கத்தை நாங்கள் பேண வேண்டுமானால், ஊற்ற வேண்டுமானால் மாணவர்களுக்கு நாங்கள் போதிக்க வேண்டும். அதனால் மாணவர்கள் இதை நாங்கள் தெரிந்து கொள்ளும் பொழுதுதான் அந்த முறையிலே அவர்கள் நடப்பார்கள் என்பதை நோக்காக கொண்டு ஒழுக்கநெறி கழகம் இந்த செயற்திட்டத்தை அமுல்படுத்தி இருந்தது. உண்மையிலேயே அவர்கள் இதை 10 மாவட்டத்தில் செய்வதற்கு ஒப்புதல் அளிக்கும் பொழுது நாங்கள் வியந்து கொண்டோம். ஏனென்று சொன்னால், ஒரு முதலாவது சீர்திட்டம் பெரிய அளவிலே செயற்படுகிறது என்று யோசித்தோம். ஆனால் அம்மா அவர்கள் சொல்லியது போல அது ஏற்கனவே சாயி கழகத்தினால் நடாத்தப்படுகின்ற மாணவர்களிடையே பல வருடமாக ஒழுக்க விழுமிய கருத்துக்களை அவர்கள் இந்த பிள்ளைகளுக்கு புகட்டி அதிலே வெற்றி கண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் இதை ஒரு பரந்துபட்ட அளவிலே செய்வதற்கு முயற்சித்திருக்கிறார்கள். இந்த விடயம் நாங்கள் சொல்வது போல, நாங்கள் இங்கு முன்னெடுக்கின்ற திருக்குறள் போட்டி என்பது மாணவர்களிடையே போட்டி மனப்பான்மை உருவாக்குவதற்காகவோ அல்லது மாணவர்கள் திருக்குறளை பாடமாக்கி கொண்டிருக்க வேண்டும் என்பதோ நோக்கம் கிடையாது. இதனுடைய முற்றுமுழுதான நோக்கம் என்னவென்று சொன்னால், திருக்குறளை மாணவர்கள் ஓதி உணர்ந்து பின்பற்ற வேண்டும் என்பதுதான். முதலாவது படிக்க வேண்டும். அந்த வள்ளுவர் சொல்வார், கற்க கசடர கற்க, கசடர கொலை இல்லாமல் கற்க வேண்டும். நிற்க அதற்கு தக. இந்த உலக ஒழுக்கநெறி கழகத்தினுடைய நோக்கம் நிற்க அதற்கு தக என்பதுதான். நாங்கள் படிப்பது ஒரு புறம் விட்டு படிப்பதற்கு எதிராக திசை திரும்பிக் கொண்டிருக்கின்ற சமுதாயத்துக்கான ஒரு வழிகாட்டல் அல்லது திசைமுகப்படுத்தல் என்பது இந்த காலத்தினுடைய தேவை கருதியது. ஆகவே நாங்கள் இந்த திருக்குறளை மாணவர்களுக்கு எவ்வாறு போதிக்க வேண்டும் என்பதற்கு ஒரு சில வழிவகைகளை நாங்கள் கூற வேண்டும். ஏனென்றால் பாடசாலையில் என்ற முறைசார் கல்வி திட்டம் இருக்கிறது. ஆகவே அந்த கல்வியை போதிப்பதற்கு அதற்கான லெசன் பிளான், அதாவது ஆக்டிவிட்டி பிளான் எல்லாம் வந்து போட்டு வைத்திருக்கிறார்கள். முறையான ஒரு வழிப்படுத்தலின் பிரகாரம் கற்பிக்கப்படுகின்ற பொழுதுதான் மாணவரிடம் கல்வி சார்ந்த பெரும் பங்கு சென்று சேரும். எனில் இந்த திருக்குறளை நாங்கள் எவ்வாறு மாணவர்கள் கற்றுக்கொள்வதற்கு வகை செய்ய முடியும் என்று சொன்னால், பாடசாலையை பொறுத்தவரையிலே காலை 7:30 தொடக்கம் 1:30 வரை பாடசாலை நேரம். இதற்குள் ஆசிரியர்களுக்குரிய செயற்பாடுகள் என்பவை அதிகப்படியானதாக இருக்கிறது. இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரையிலே ஒரு ஆசிரியர் என்பவர் பல்வேறு நடிபாகங்களை வகைபாகங்களை கொண்டவராக இருக்கிறார். அவர்தான் மாற்று பெற்றோர், அவர்தான் ஒரு வைத்தியராக பாடசாலையிலே செயற்படுகிறார், அவர்தான் ஒரு முதலுதவியாளராக இருக்கிறார், அதுபோல அவர்தான் உடனடியாக உதவுகின்ற ஒரு உற்ற நண்பராக இருக்கிறார். இப்படி பல வகைபாகங்களை ஆசிரியர்கள் செய்ய வேண்டி இருக்கிறது.
மாணவர்களுக்குரிய தேசிய அடையாள அட்டையில் இருந்து மாணவர்களுடைய உணவு ஊட்டல் வரைக்கும் ஆசிரியர்கள் கண்காணிக்க வேண்டியிருக்கிறது. குறிப்பிட்ட ஒரு 6 மணி நேரத்துக்குள் ஏனைய செயற்பாடுகளையும் அவர்கள் செய்வது என்பது இன்றைய காலத்திலே மிகவும் ஒரு கஷ்டமான சூழ்நிலையாக இருக்கின்ற பொழுது இந்த திருக்குறளை அவர்கள் கற்பித்துக் கொடுப்பதற்கு, என்றால் இதை போல பல்வேறு செயற்திட்டங்கள் பாடசாலையில் இருக்கு. சுற்றாடல் கழகம் இருக்கிறது, விஞ்ஞான கழகம் இருக்கிறது, அவருடைய இணைப்பாட விதான செயற்பாடுகள் சார்ந்த கழகங்கள் இருக்கின்றன. இதற்கு மேலதிகமாக இந்த அறநெறி கருத்துக்களை அவர்கள் கற்பித்துக் கொடுப்பதற்குரிய கால அவகாசம் என்பது எவ்வாறு இருக்கிறது என்று அந்த ஆசிரியர்கள் அநேகமானவர்கள் கேட்டிருக்கிறார்கள். ஆகவேதான் இதை சொல்கிறேன். ஏனென்றால் அறநெறி பாடசாலைகளை பொறுத்தவரையிலே இந்த பிரச்சனை அவர்களுக்கு இருக்கவில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு நீதி நூல் கற்பிப்பதற்கு என்று சொல்லி ஒரு நேரம் இருக்கிறது. வெள்ளிக்கிழமைகளிலே மட்டும் அறநெறி பாடசாலை நடைபெற்றாலும் நீதி நூல்களை கற்பிப்பதற்கென்று அவர்களுக்கு அந்த 5 பகுதிகளிலே ஒரு பகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எனில் இந்த பாடசாலைகளிலே மாணவர்கள் கல்வி கற்கும் பொழுது திருக்குறளை கற்றுக்கொள்வதற்கு எவ்வாறு நாங்கள் வழிவகை செய்து கொள்ள முடியும் என்று சொன்னால், அவர்கள் காலையில் அசெம்பிளி நடப்பீர்கள், அதாவது காலை கூட்டம் நடக்கின்ற பொழுது அன்றைய தினம் நற்சிந்தனையாக தினம் ஒரு திருக்குறள் என்ற ரீதியிலே இந்த திருக்குறளை அவர்கள் ஒலிபெருக்கியிலோ அல்லது நற்சிந்தனை கூட்டங்களிலோ சொல்ல முடியும். மரணம் செய்வது அல்லது விளங்கிக் கொள்வது என்பதற்கு ஒரு குறளை நாங்கள் 2-3 தரம் மீள வலியுறுத்தி சொல்ல வேண்டும். அன்றைய காலை கூட்டத்தில் மாணவர்கள் ஒவ்வொரு நாளும் காலை கூட்டத்தில் 151 திருக்குறளையும் ஒவ்வொரு நாள் சொல்லுவதன் ஊடாக பாடசாலைக்கு வருகின்ற மாணவர்கள் ஓரளவு இந்த திருக்குறள் பாக்களை மரணம் செய்து கொள்ள முடியும். மரணம் செய்வதற்கு மேலதிகமாக அவர்கள் இதனுடைய பொருளை உணர்ந்து கொள்ள வேண்டும். பொருளை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஒரு வகையிலே பொருள் இந்த சொல்லப்பட்டிருக்கின்ற உயர்வு கூறுகள் என்கின்ற இந்த புத்தகத்திலே இருந்தால் அந்த குறட்பாக்களுக்குரிய பொருள் மற்றும் விளக்கம் என்பவை வழங்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், திருக்குறள் என்பது உலக பொதுமொழி என்று. இந்த திருக்குறளுக்கான ஒளிப்பூட்டல் எங்கிருந்து வருகிறது என்று பாருங்கள். கனடாவிலே இருந்து வருகிறது என்று சொன்னால், ஒரு மேற்கு நாட்டில் இருந்து எங்களுடைய கலாச்சாரத்தை அல்லது எங்களுடைய மொழியை, எங்களுடைய பண்பாட்டை, எங்களுடைய ஒரு மூல நூலை நாங்கள் கற்க வேண்டும் என்று வலியுறுத்த வேண்டிய தேவை கனடாவில் இருந்து வருகிறது. ஆனால் இந்த திருக்குறளுக்கு ஏற்கனவே 10 பேருரைகள் எழுதப்பட்டிருக்கின்றன. அப்படி இருக்கும் பொழுது இந்த திருக்குறள் புத்தகம், அதாவது உயர்வு கூறுகள் என்கின்ற திருக்குறள், இந்த ஒழுக்கநெறி கழகத்தை வழிபடுத்தி கொண்டிருக்கின்ற யோகா பத்மநாதன் அவர்களால் அவருடைய குரு என்று சொல்லப்படுகின்ற விண்மகாலிங்கம் ஐயா அவர்களால் தொகுக்கப்பட்டது. உண்மையிலேயே 1330 குறட்பாக்கள் திருக்குறளிலே இருந்தாலும் அத்தனை திருக்குறளையும் யாராலும் மரணம் செய்துவிட முடியாது. யாராலும் அவ்வளவற்றையும் விளங்கிக் கொள்ளவும் இயலாது. எனவே அதிலிருந்து இந்த உலகத்திற்கு தற்போது தேவைப்படுகின்ற குறட்பாக்கள், தற்போதைய கால சூழ்நிலையிலே மாணவர்கள் பின்பற்றத்தக்க குறட்பாக்கள் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே அதிகார முறையில் ஒழுங்காக இந்த குறட்பாக்கள் அச்சிடப்படவில்லை. இந்த புத்தகத்தை பொறுத்தவரையிலே ஒரு அதிகாரத்தில் இருந்து குறிப்பிட்ட குறட்பாக்கள் தான் எடுக்கப்பட்டிருக்கின்றன. ஏனென்று சொன்னால் அவை யாவும் மாணவர்களுடைய ஒழுக்கம் சார்ந்தவை என்பதுதான் முக்கியமான விடயம். இந்த விடயம் குறித்து திருக்குறளில் மாணவர்களுக்கு தேவையான விடயங்களை சேர்த்து விட வேண்டும் என்பதற்காகத்தான் பாடசாலை நூல்களிலும் தெரிந்தெடுக்கப்பட்ட அதிகாரம் மற்றும் வைப்பு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் தெரிந்தெடுக்கப்பட்ட அதிகாரங்களிலும் தெரிந்தெடுக்கப்பட்ட 2-3 குறட்பாக்கள் தான் அந்த நாங்கள் சொல்கிற ஒரு ஆவரணத்தில் அந்த பெண்டன் போன்றது அல்லது ஒரு ஆவரணத்துக்கு அழகு சேர்க்கின்ற ஒரு முத்து போன்று இருக்கத்தக்க குறட்பாக்கள் இருக்கின்றன. அவையை தொகுத்தெடுத்து இந்த நூல் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இதனுடைய விசேடத்தை பற்றி சொல்ல வேண்டுமாக இருந்தால், இதனுடைய மொழி வளம், அதாவது திருக்குறள் குறட்பாக்கள் மூல நூலிலே எவ்வாறு இருக்குமோ அது போலத்தான் இந்த குறட்பாக்கள் அமைந்திருக்கின்றன. திருக்குறள் மூலம் எப்படி இருக்குமோ அது போல அச்சிடப்பட்டிருக்கின்றன. அதுபோல மாணவர்களுக்கான பொருள் மற்றும் விளக்கம் இந்த புத்தகத்திலே இருக்கிறது. நாங்கள் எதிர்பார்ப்பது இவர்கள் அவ்வளவத்தை பாடமாக்கி சொல்ல வேண்டும் என்பது கிடையாது. விளங்கி
அவற்றினுடைய பொருளை சொல்ல வேண்டும். ஆகவே இதற்கு பொருத்தமானது, பாடசாலைகளை பொறுத்தவரையில் பொருத்தமானது அவர்கள் காலை கூட்டத்திலே அதனை சொல்லுவது. அடுத்த கட்டமாக அன்று காலை கூட்டத்திலே ஒரு குரல் சொல்லப்பட்டால் அதனுடைய பொருள், அதனுடைய விளக்கம் என்பவை சொல்லப்படும். மேலதிகமாக ஆசிரியர்களுக்கு நிறைய திறவுகோள்கள் இன்று இணையதளமூடாக இருக்கிறது. ஏனென்றால் இன்றைய மாணவர்கள் ஸ்மார்ட் கிட்ஸ் அல்லது ஸ்மார்ட் சில்ட்ரன்ஸ் என்று சொல்லுகிறோம். எங்களை போன்ற காலகட்டத்திலே அவர்கள் இல்லை. நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த வசதிகள் இருக்கின்றன. அந்த தொழில்நுட்ப வசதிகள் தான் அவர்களை ஒரு வகையிலே திசை திருப்புகிறது. ஆகவே இந்த திருக்குறள் விடயத்தில் கூட நாங்கள் அவர்களை தொழில்நுட்ப சாதனங்களை பயன்படுத்தி இந்த தளத்திலே இவர்களை வைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் இப்ப நாங்கள் திருக்குறளை போலா படிக்க போறோம், 2வது பொருள் சொல்ல போறோம், 3வது விளக்கம் சொல்ல போறோம். இப்ப இதை மாணவன் ஞாபகம் வச்சுக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் திருக்குறள் சார்ந்து ஏதாவது ஒரு கதையை 3 நிமிட கதைகள் இருக்கின்றன, ஒலியுமாக குரல் பதிவிலே கூட இருக்கின்றன. மேலதிகமாக குரல் பதிவுக்கு புத்தகங்கள் இருக்கின்றன. திருக்குறள் கதைகள் என்று புத்தகங்கள் கூட இருக்கின்றன. ஏனென்றால் இன்றைய காலத்தை பொறுத்தவரையிலே ஒரு மூல நூலை கற்பதற்கு, இது மூல நூலில் இருந்து எடுக்கப்பட்ட குரட்பாக்களுக்கான விளக்கம், அதை படிப்பதற்கான கருவி நூல்கள் இருக்கின்றன. திருக்குறள் கதைகளை மாணவர்கள் படிக்கின்ற பொழுது அதற்கான விளக்கத்தை தாங்கள் உள்வாங்கி சரியான பாதையிலே பயணிக்க முடியும். ஆக ஒரு நாளில் ஆசிரியர் மாணவருக்கு ஒரு குறளை போதிப்பதே மிகவும் பயனுடையதாக இருக்கும். என்றால் இந்த 151 குறட்களையும் குறட்பாக்களையும் பாடமாக்குவதற்கு 151 பாடசாலை நாட்கள் போதுமானதாக இருக்கும். அதிலும் யாரும் கற்பிக்க தேவையில்லை. இந்த மாணவர்களுக்கு யாரும் கற்பிக்காமலே அவர்கள் நடைபெறுகின்ற அந்த காலை கூட்டத்தோடு இந்த குறட்பாக்களை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். மேலதிகமாக அன்றைய தினம் எல்லா வகுப்பறையினுடைய பிளாக் போர்ட் அல்லது ஒயிட் போர்ட், இந்த போர்ட் எல்லாத்திலும் நீங்கள் அதே குறட்பாக்களை எழுதிவிடலாம். கரும்பலகையில் எழுதி விடுவீர்களாக இருந்தால் அன்று பாடத்திற்கு போகின்ற மொழி பாட ஆசிரியர், கூடுதலாக சகல பாடசாலைகளிலும் தமிழ் பாடம் எந்த நாளும் இருக்கிறது. ஆகவே இந்த திருக்குறள் பற்றிய சிந்தனையோடு அன்றைய வகுப்பை எல்லோரும் ஆரம்பிக்கலாம். ஏனென்றால் வகுப்பறையில் இந்த மாணவர்களுக்கான கல்வியின் போது முதலாவது பாட பிரவேசம் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. அந்த பாட பிரவேசத்தை நாங்கள் திருக்குறளோடு தினமும் ஆரம்பிக்க கூடியதாக இருந்தால் மாணவனுக்கு இந்த குறள் இலகுவாக சென்று சேரக்கூடியதாக இருக்கும். இதற்கு மேலதிகமாக இன்னொரு வழி இருக்கிறது என்று சொன்னால், ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு இன்றைய காலத்திலே வாட்ஸ்அப் குழுக்கள் இருக்கின்றன. அன்றைய தினம் காலையிலே நாங்கள் அசம்பிளியிலே இந்த குறளை சொல்லுவோம். 2வது எல்லா பிளாக் போர்ட்லையும் இருக்கும். பாடசாலைகளிலே அநேகமாக நோட்டீஸ் போர்ட் ஒன்று இருக்கும். அன்றைய தின தகவல்களை வெளியிடுகின்ற போர்ட் ஒன்று இருக்கும். அதிலே அந்த குறட்பாக்கள் எழுதி அன்றைய தினம் போடலாம். அதுக்கு பிறகு இந்த வராத மாணவர்களும் கற்றுக்கொள்ளுகின்ற நோக்கிலே அவர்கள் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குழுமங்களிலே இந்த திருக்குறளை போடலாம். இனி முக்கியமானது பிரயோகம் தான், மாணவர்களுடைய பிரயோகம். இன்றைய கல்வியிலே முக்கியம் வருவது பிராக்டிக்கல் தான். பழைய கல்வி முறை மாதிரி இது குருகுல கல்வி அல்ல. சொன்னதை சொல்ற கிளிப்பிள்ளை மாதிரி குறளை பாடமாக்கி சொல்றதாலே எந்த ஒரு பயனும் இல்லை. அப்ப நாங்க குறளை மரணம் செய்யறதாலே அல்லது போட்டிக்கு போறதால உண்டாகிற நன்மை என்ன என்று கேட்டால், மாணவன் ஒரு விடயத்தை அறிந்து கொள்ளும் பொழுதுதான் அவன் அதை பின்பற்ற ஆரம்பிக்கிறான். அறியாமல் ஆரம்பிப்பது என்பது தவறு, முடியாத காரியம். அறியாமல் ஒரு விடயத்தை அவர்கள் செய்ய முடியாது. ஒரு நல்ல சினிமா பாடல் இருக்கிறது, நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. உண்மையிலேயே இந்த நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பித்தான் நாங்கள் இந்த ப்ராஜெக்டை பூர்த்தி செய்கிறோம். இந்த நாட்டினுடைய எதிர்காலம் அவர்கள். ஆகவே அதுல ஒரு வரி வருகிறது, தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. இப்ப தவறி செய்வது தெரியாமல் செய்வதுதான் தவறு. தப்பு என்றது தெரிந்து செய்வது. ஒருவன் தெரிந்த பிறகும் செய்தால் தப்பு, அதற்கு தண்டனை இருக்கிறது. அதே அந்த பாடல் சொல்லுகிறது, தவறு என்பது தவறு செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும். இது நான் தவறு செய்து விட்டேன், இதுல இருந்து நான் எப்படி மீண்டு
பொருத்தமானதை செய்வது எவ்வாறு கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே நாங்கள் இந்த சின்ன பிள்ளைகள் ஏதாவது ஒரு காரியத்தை செய்கின்ற பொழுது அவர்களை தண்டிப்பது கிடையாது. நாங்களே சொல்லுவோம், அவனுக்கு விளங்காது, இந்த 2 வயசுல அவனுக்கு என்ன விளங்க போகுது, அல்லது 3 வயசுல என்ன விளங்க போகுது என்று கேட்பான். அது போன்றவர்கள் இருக்கிறார்கள். பிள்ளைகள் வளர்ந்து வந்திருப்பார்கள், ஆனால் அவர்களுக்கு அதுக்கான அறிவு இருக்காது. இன்றைய காலகட்டத்திலே திருக்குறள் பற்றிய தெளிவான அறிவு எத்தனை பேருக்கு இருக்கிறது என்று கேட்டால் விரல் விட்டுத்தான் எண்ணக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் தமிழர் பிரதேசங்களிலே நீண்ட காலமாக நடைபெற்று வந்த பல்வேறுபட்ட அபத்தமான சம்பவங்கள் இன்றைய காலத்தில் எங்களுடைய கலாச்சார பண்பாடுகளை, ஒழுக்க விழுமியங்களை பின்பற்றுவதற்கு தடையாக இருக்கிறது. இன்று ஒரு குற்றச்செயல் நிகழ்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் இன்றைய சூழ்நிலை கிடையாது, இதற்கு முன்பு நடந்த சம்பவங்கள் தான். அப்ப நீண்ட காலமாக நாங்கள் பல சம்பவங்களை எதிர்நோக்கி வந்திருக்கிறோம். ஆகவே ஒரு ஒழுக்கமற்ற சமுதாயத்தை ஒன்று உருவாக்கி விட்டிருக்கிறோம். இன்று நாங்கள் விதைக்கின்ற விதை அம்மா சொன்ன மாதிரி இன்னும் 30 வருடங்கள், 20 வருடங்கள் அல்லது குறுகிய காலத்திலே 5-10 வருடங்களில் அடையக்கூடிய இலக்காக இருக்கும். என்று விதைக்கப்படுகின்ற எல்லாமே நிச்சயமாக எதிர்காலத்தில் பலன் தரும். ஏனென்றால் அவர்கள் விதைப்பதோடு மட்டும் நிறுத்திவிடவில்லை. ஏனென்றால் விதைத்த பிறகு அந்த விதை உரம்பெற்று வளர்ந்து விருட்சமாவதற்குரிய சகல செயற்பாடுகளையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். முன்பாக அறநெறி பாடசாலைகளோடு மட்டுமே நிறுத்திவிடவில்லை, அனைத்து பிள்ளைகளும் பயன்பெற வேண்டும் என்ற நோக்கத்திலே அடுத்ததாக பாடசாலைக்கு இறங்கி இருக்கிறார்கள். இதற்கு அடுத்த தளம் ஒன்று இருக்கும், அதையும் சிந்தித்து இவர்கள் செயலாற்றுவார்கள் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் தொடர்ச்சியான பயிற்சியும் இடைவிடாத முயற்சியும் தான் மாணவர்களுக்கும் அல்லது இந்த இலக்குகளை நோக்கி செயற்படுபவர்களுக்கும் வெற்றி தரும் என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். ஆகவே இந்த பிள்ளைகள் தவறு செய்யாமல் இருக்க திருக்குறளை கேட்க வேண்டும். குறளை விளங்கி கேட்கின்ற பொழுது அதனுடைய தாற்பயத்தை அறிந்து கொள்வார்கள். நான் கூட சில குறட்பாக்களை மிகவும் கடினமான குறட்பாவாக இருக்கும், பாடமாக்குவதற்கு மிகவும் சிரமமான குறட்பாவாக இருக்கும். ஆனால் அந்த பொருளை அல்லது அதனுடைய கருத்துரையை விளக்கி சொல்லுகின்ற பொழுது ஏற்படுகின்ற நயம் அல்லது அதற்கு சொல்லப்படுகின்ற கருத்தை கேட்கின்ற பொழுது உண்மையிலே அந்த குறள் உடனடியாக பாடம் வந்துடும், அதை பின்பற்றவும் தோன்றும். இப்ப வாய்மை என்கின்ற அதிகாரத்தை நாங்கள் கற்கின்ற பொழுது பொய்யே சொல்லக்கூடாது என்ற உணர்வுகளுக்கு ஏற்படுவது உண்டு. ஆனால் திருவள்ளுவர் கூறுகின்ற அந்த வாய்மை என்பது உண்மையை சொல் என்பது கிடையாது, நன்மை தருகின்ற சொற்களை பேசு என்று சொல்கிறார். சுயநல நன்மை கிடையாது. இப்ப நாங்கள் எங்களுக்கு நன்மை தர்றதுக்காக நிறைய பொய் பேசிக்கொண்டு தெரியும். வள்ளுவர் கூறுகின்ற நன்மை என்னவென்று கேட்டால் சமுதாயத்திற்கு நன்மை தருகின்ற சொல் தான் வாய்மை என்று சொல்லுகிறார். அதனால்தான் அவர் 2வது கொள்ள வைத்தார், பொய்மையும் வாய்மை இடத்த புரைதீந்த நன்மை பயக்கும் இல்லை என்று சொன்னார். அது நாங்கள் ஆனால் அந்த பொருளை சமாதானம் சொல்லி வேறு தேவைகளுக்காக பயன்படுத்துபவர்கள் இருக்கிறார்கள், பொருத்தமற்றவர்களை பயன்படுத்துபவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் உண்மையான விடயம் அந்த குறளினுடைய கருத்தை தெரிந்து கொள்வதன். உதாரணமாக ஒரே ஒரு குறளை மட்டும் சொல்கிறேன். ஒரு குறள் இருக்கிறது, நுனி கொம்பர் எறினார் அகதிறந்து ஊக்கின் உயிர்க்கு இறுதியாகிவிடும். நுனி கொம்பர் எறினார் அகதிறந்து ஊக்கின் உயிர்க்கு இறுதியாகிவிடும். குறளை சொல்பவர்கள் ஒரு முறை சொல்லக்கூடாது. யார் போதிக்கிறார்களோ அவர்கள் அந்த குறட்பாக்களை சொல்லுகின்ற பொழுது ஒரு தடவை சொல்லக்கூடாது, 1க்கு 2 மேற்பட்ட தடவைகள் சொல்ல வேண்டும். சொல்லிவிட்டு முன்னால் இருப்பவரிடம் நாங்கள் பாதியை உச்சரித்து மிகுதியை கேட்கலாம். இல்லைன்னு சொன்னா நான் பின்னுக்குரிய பகுதியை சொல்றேன், முன்னுக்கு சொல்லுங்க பாப்போம்னு சொல்லலாம். மாணவர்களை உற்சாகமாக கற்க தூண்டுகின்ற முறை. டீச்சர் கொஞ்சம் சொல்லிட்டா மிச்சம் நாங்கள் சொல்லி முடிக்குவோம், இல்ல டீச்சர் மிச்சம் சொல்லி முடிச்சிருக்கிறா நாங்கள் முன்னுக்குள்ள பகுதியை சொல்ல வேண்டும். இப்படி ஊக்கப்படுத்தினால் அவர்கள் ஊக்கமாக கேட்பார்கள். அவர்களுக்கு இடையிலே ஒரு பயிற்சி மெனப்பாங்க, பயிற்சி போட்டி மெனப்பாங்க கொண்டு வரும். என் ஃப்ரெண்டோட நான் டக்குன்னு பாடமாக்கிறோம், அப்படி ஏற்படுகிற போட்டி மெனப்பாங்க ஒரு கற்றலுக்கான தூண்டுதல். அதனால்தான் நாங்கள் அதை போட்டியாக நடத்த வேண்டும் என்று நினைக்கிறோம். ஏனென்றால் பண்பாடு கலாச்சார விழுமிய ஒழுக்க பணிகைக்கு போட்டி என்பது கிடையாது. இதில் போட்டி பெற்று ஒழுக்கத்தில் போட்டி பெற்று வெல்லுவன் யார் என்று நாங்கள் இங்கே சொல்ல முடியாது. ஒழுக்கத்துக்கு போட்டி வைக்கிறது இல்லை. ஆகவே மாணவர்கள் இதை குறிப்பாக கற்றுக்கொள்வதற்கான உத்திமுறைகளை பற்றித்தான் நாங்கள் இங்கே சொல்லுகின்றோம். ஏனென்றால் ஆசிரியர்கள் இதை சிரமமான விடயமாக நினைத்துக் கொள்ளக்கூடாது என்பதற்காக.
மாணவர்கள் இவற்றை கற்றுக்கொள்ளுகின்ற பொழுது சிறப்பான பாதையிலே பயணிப்பார். அந்த குறளை சொன்னேன், நுனிக்கொம்பரோரினார் அகதுறந்தோக்கின் உயிர்க்கு இறுதியாகிவிடும். இதுக்கு ஒரு வரியிலே உரை இருக்கிறது. நான் நினைக்கிறேன், நான் சிறிய பிள்ளையாக இருக்கின்ற பொழுது 3ஆம் ஆண்டு அப்படி இருக்கும் பொழுது 15 அதிகாரம் பாடமாக்கி போட்டிக்கு போனேன். அந்த புத்தகத்துல இருந்த திருக்குறளுக்கான உரி எப்படின்னா, ஒரு வரி உரை, ஒரு லைன், 2 அடியில திருக்குறள் இருக்கும், ஆனால் உரை ஒரு லைன் தான் இருக்கும். ஒரு வரி உரை அப்படி வந்து இந்த குறளுக்கான குறளுக்கான பொருள் என்னவென்று சொன்னார். எதுக்குன்னு லிமிட் வேணும், எல்லாத்துக்கும் லிமிட் இருக்கு. நுனிக்கொம்பர் அறியினார், ஒருதான் மரத்தின் உச்சி வரைக்கும் மாறிட்டான். அதுக்கு பிறகு இனிய மாறுவேன் என்று சொன்னான். உங்களால் ஏற முடியாத இடம் ஒன்று வரும். அதுக்கு பிறகும் அவன் ஏறுவான் என்று சொன்னால் அவனுடைய கதி என்னவாகும் சொன்னால், அவனுடைய அந்த கதி அதோ கதிதான் மரணத்தை நோக்கி இட்டு செல்லும், உயிர்க்கு இறுதியாகிவிடும் என்றது பொருள். அப்ப நாங்கள் அப்படி பாடமாக்கி வச்சிருப்போம். ஒருத்தன் வந்து மரத்தில் ஏறின, அது மரத்தில் ஏறுறதை பற்றி சொல்ல கொம்பரவரினர் அகரதை நோக்கி உயிர்க்கு இறுதியாகிவிடும். நேரடி பொருள் என்னவென்று சொன்னால், ஒருவன் மரத்தின் உச்சாணி வரைக்கும் மாறிட்டு அதுக்கு பிறகு மாறுவேன் என்று சொன்னால் அவன் விழுந்து இறந்து விடுவான். ஆனால் உண்மையான விடயம் அது அல்ல. அந்த குறள் சொல்லுகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், எல்லாத்துக்கும் லிமிட் இருக்கு. நாங்கள் சாப்பிடுறதுக்கும் ஒரு லிமிட் இருக்குது, செய்கின்ற செயற்பாடுகளுக்கு ஒரு லிமிட் இருக்குது, புலப்படிகளுக்கு ஒரு லிமிட் இருக்கு. அந்த வரையறையை தாண்டினால் அதற்கு பிறகு ஏற்படுகின்ற சம்பவங்கள், பாதிப்புகள் என்பது பாரதூரமானதாக இருக்கும். அதனால்தான் வள்ளுவர் சொன்ன உயிர்க்கு இறுதியாகிவிடும் என்று சொன்னார். ஏனென்றால் இங்குள்ள மனிதர்கள் உயிரைத்தான் பெரிதாக மதிக்கிறார்கள். வள்ளுவரே சொன்னார், ஒழுக்கம்தான் சிறந்தது என்று சொன்னார், உயிரினும் ஓம்பப்படும் என்று சொன்னார். இருந்தாலும் உயிருக்கு அதிகமான மதிப்பு இங்கே இருப்பதனால் உயிர்க்கு இறுதியாகிவிடும் என்று சொன்னார். ஆகவே தங்களுடைய முயற்சிகள் என்பது அதிகமாக இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் ஒரு வரையறை இருக்கிறது என்பதை சொல்லுகின்ற பொருள் அது. ஆகவே இந்த மாணவர்களுக்கு இருக்கின்ற திருக்குறள் 151 என்பது சாதாரணமானதுதான். பாடசாலைகளில் இந்த போட்டியை நாங்கள் மாணவர்களுடைய ஆற்றலுக்கு தக்கதாக, அதை வயது அடிப்படையாக கொண்டு பாடசாலையிலே மாணவர்கள் படிக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய ஆற்றல் மட்டம் என்பது ஒன்று இருக்கிறது. அந்த ஆற்றல் மட்டத்தை இனங்கண்டு நாங்கள் அவர்களை 5 பிரிவுகளாக பிரித்திருக்கிறோம். 1ஆம் 2ஆம் 3ஆம் தரங்கள் பாலர் பிரிவு என்கின்ற அந்த பிரிவினுள்ளே அடங்குவார்கள். அவர்களுக்கான ஒரு குறள் பகுதி இருக்கிறது. ஆனால் பாடசாலையிலே பயிற்சி செய்யும் பொழுது அனைவரும் தொடர்ச்சியாக பயிற்சி செய்ய வேண்டும். அதற்காக நாங்கள் இந்த சுற்று நிருபத்தை வெளியிடும் பொழுது ஆரம்ப பிரிவு மாணவர்களுக்கு எத்தனை குறள்கள் என்று அதனை வெளியிடுவோம். ஆனால் சகல பிள்ளைகளும் இந்த பிரேயர்ல பங்கு கொள்றதுனால, சகல பிள்ளைகளும் செயற்பாடுகள்ல பங்கு பெற்றும் பொழுது அவர்கள் படிப்பதற்கு ஏதுவாக இந்த திருக்குறள் இருக்கிற காரணத்தினால் அனைத்து பிள்ளைகளையும் பாடமாக்க சந்தர்ப்பம் அளிக்கிறது, பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அதனால் இப்பொழுது எந்த பிரிவுக்கு எத்தனை குறட்பாக்கள் என்கின்ற வரையறை வேண்டாம். அனைத்து மாணவர்களையும் முதலாவது கற்பதற்கு சந்தர்ப்பம் கொடுப்போம். ஏனென்றால் சில வேளைகளிலே உயர்தர மாணவர்களுக்கு தான் நாங்கள் 151 குறட்பாக்களையும் கொடுத்திருக்கிறோம். இருந்தாலும் தரம் 1 மாணவன் கூட 151 குறட்பாக்களையும் மரணம் செய்து அதற்கான பொருளை தன்னுடைய மொழிநடையிலே கூறக்கூடிய ஆற்றல் மிக்கவர்களை நாங்கள் எங்களுடைய இந்த 10 மாவட்ட போட்டிகளில் இனங்கண்டிருக்கிறோம். ஆகவே சகல மாணவர்களுக்கும் இந்த மொழியின் மீது இருக்கின்ற காதல், இந்த யோகாமாவா இருக்கலாம் அல்லது விண்மாகாலிங்கம் ஐயாவா இருக்கலாம், புலம்பெயர்ந்து வாழுகின்ற மக்கள் அனைவரும் இந்த மொழியின் மேல் கொண்ட காதல் பற்றுறுதி காரணமாகத்தான் அந்த மொழி அபிமானத்தோடு நாட்டை நோக்கி அந்த நாட்டிலே இருக்கின்ற தங்களுடைய மொழி பேசுகின்ற மக்களுக்கு இடையிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒழுக்க பரவல்களை நீக்க வேண்டும் என்பதை செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே மொழியின் மீது காதல் உண்டாகமாக இருந்தால் திருக்குறளை பாடமாக்குவது என்பது அவ்வளவு பெரிய கஷ்டமான விஷயம் இல்லை. ஏனென்றால் இது மொழியினுடைய ஒரு அடையாளம். என்று 36 மொழிகளுக்கும் மேற்பட்ட மொழிகளிலே திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஆகவே உங்களுடைய சுதேச மொழியிலே இருக்கக்கூடிய திருக்குறளை இந்த மாணவர்கள் ஆர்வமாக பாடமாக்க முன்வருவார்கள். அதுவும் குறைந்த வயது பிரிவினருக்கு பாடமாக்குகிற சக்தி அதிகம். ஆகவே இப்பொழுது மாணவர்களுக்கு முதலாவதாக நாங்கள் பாடமாக்க செய்கிற பொழுது
ஒரு நாளும் அவர்களுக்கு வரியறையை விதிக்க வேண்டாம். ஆனால் பிரிவு வயசா இருக்குது. 1ஆம் ஆண்டு தொடக்கம் 3ஆம் ஆண்டு பாட பிரிவு, 4ஆம் ஆண்டு தொடக்கம் 6ஆம் ஆண்டு வரையான மாணவர்கள் கீழ்பிரிவு, அதுபோல 7ஆம் ஆண்டு தொடக்கம் 9 வரையான மாணவர்கள் மத்திய பிரிவு, 10ஆம் தரம் 11ஆம் தரம் மேற்பிரிவு, அதுபோல காவோதா உயர்தர மாணவர்கள் அதிமேற்பிரிவு என்கின்ற 5 பகுதிகளிலே இந்த போட்டிகள் பாடசாலைகளிலே இடம்பெறும். ஆகவே மாணவர்கள் அதற்கேற்ற வகையிலே பங்கு பற்றி இந்த போட்டிகளிலே பங்கு பற்றி தங்களுடைய சாதனைகளை நிலைநாட்டுவதோடு சாதனைக்கு மேலதிகம் அவர்கள் வாழ்வியல் சாதனையாளர்களாக மாறுவது. இன்றைய காலத்திலே வாக்கு ஒன்று வாழ்வு ஒன்றாக வாழுகின்ற மனிதர்கள் பலர் இருக்கிறார். இங்கே வாக்கும் வாழ்வும் ஒன்றென மாணவர்கள் வாழ வேண்டும் என்பதுதான் நோக்கம். குரல் கூறிய வழியிலே வாழுகின்ற பொழுது நிறைய பிரச்சனைகள் இலகுவாகவே சமாளிக்கக்கூடியதாக இருக்கு. ஏனென்றால் அது ஒரு நீதி நூல். இந்த உலக மக்களுக்கு நீதியை வழங்குவது. நாங்கள் இன்றைய காலத்திலே சட்டத்திறனையாக அல்லது நீதிபதியாக படிப்பவர்கள் பலர் இருக்கிறார். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலான நீதி எங்களுடைய கைகளிலே, எங்களுடைய வீடுகளிலே இருக்கிறது. அந்த நீதியை நாங்கள் உணர்ந்து வாழ்வோமாக இருந்தால் இந்த நீதிமன்றங்கள் எல்லாம் இன்றைய காலத்திலே தேவைப்படாது. ஏனென்றால் மனித நீதி, ஒரு குலத்துக்கும் ஒரு நீதி, அதாவது மனித குலம் எல்லாமே ஒரு குலம், அந்த குலத்துக்கான நீதிதான் இது திருக்குறள். ஆகவே மாணவர்கள் கற்பதற்கு நாங்கள் வாய்ப்புகளை அளிப்பதற்கு பாடசாலை கல்வியின் பொழுது அவ்வாறு கற்பதென்ற சிந்தனையை நான் இங்கே சொல்லியிருந்தேன். மேலதிகமாக அம்மாவோடு உரையாடி தொடர்பான சிந்தனையை மேலதிகமாக கூறுவதாக இருந்தால் கூறலாம். சில பாடசாலை ஆசிரியர்கள் வினவிய வினா, தரம் 1 தொடக்கம் தரம் 5 வரைக்கும் சில பாடசாலைகள் இருக்கின்றன. பிரைமரி பாடசாலைகள், ஆரம்ப பாடசாலைகள் என்று சொல்கிறோம். அந்த மாணவர்கள் இந்த வகுதிக்குள் வரும்பொழுது எவ்வாறு வருவார்கள் என்று கேட்டார்கள். சாதாரணமானதுதான். 1ஆம் ஆண்டு தொடக்கம் 3ஆம் ஆண்டு வரைக்கும் ஒரு பிரிவு, 4ஆம் ஆண்டுல இருந்து 6ஆம் ஆண்டு வரை ஒரு பிரிவு. 6ஆம் ஆண்டு பிள்ளை அந்த பாடசாலையில இல்லை என்று சொன்னால் 4ஆம் ஆண்டும் 5ஆம் ஆண்டும் அந்த போட்டியிலே அந்த பிரிவிலே பங்கு பெற்ற முடியும். அது தொடர்பான விளக்கத்தை ஆசிரியர்கள் பெற்றுக்கொண்டால் நல்லது. இந்த குறிப்பிட்ட சிந்தனைக்கு மேலதிகமாக பாடசாலை மட்டத்திலே ஆர்வம் உண்டாகுமாக இருந்தால் சகல பாடசாலையிலும் மாணவர்கள் இந்த போட்டியிலே பங்கு பெற்றுவதற்கு இலகுவாக இருக்கும். இந்த போட்டி வெறுமனே இந்த போட்டியாக மட்டும் இல்லாமல் மாணவருடைய ஆற்றலை வளர்க்கும். ஒரு விவாத போட்டி, ஒரு பேச்சு போட்டி, எழுந்த மானத்துல பேசுற போட்டிகளுக்கு இந்த திருக்குறளை அவர்கள் ஒரு கருவூலமாக கொள்ள முடியும். ஆகவே இது நாங்கள் சொல்வது ஒரு கல்ல 2 மாங்காயன். ஆனால் இந்த திருக்குறளை பொறுத்தவரையிலே, உயர்வு குறள் என்கின்ற இந்த திருக்குறளை பொறுத்தவரையிலே இது ஒரு கல்லிலே அறியப்படுகிற 5-6 மாங்காய்களுக்கு சமனான. ஆகவே பயனுறுதி மிக்க இந்த செயற்பாட்டுக்கு ஏராளமான நிதியை செலவழிக்கிறார்கள். 1 ரூபாய் 2 ரூபாய் இல்லை, 1000 2000 இல்லை, 1 லட்சம் 2 லட்சம் இல்லை, பெருந்தொகையான நிதியை புத்தகம் அச்சிடுவதற்கும் மற்றும் இந்த மாணவர்களுக்கான போட்டிகளை வைப்பதற்கும் பரிசில் வழங்குவதற்கும் செலவழிக்கிறார்கள். அவர்களுடைய நோக்கம் செலவு பெரிதல்ல. அந்த நிதியை திரட்டுவதற்கும் எத்தனையோ மனித மனங்களை அவர்கள் கரைக்க வேண்டி இருக்கிறது. எத்தனையோ பேரை அரசியல் செய்வதற்கு தூண்டித்தான் அந்த நிதியை பெற்றுக் கொடுக்கிறார்கள். இலங்கையை பொறுத்தவரையிலே சகல பாடநூல்களும் இலவச பாடநூல்களாக வழங்கப்படுகின்றன. அதுபோல இந்த திருக்குறள் புத்தகமும் இலவச நூலாக ஆசிரியர்களுக்கு மட்டும் வழங்கப்படுகிறது. இதனுடைய மென்பிரதி, சாஃப்ட் காப்பி என்று சொல்வோம், அதுவும் இருக்கிறது. தேவையான பாடசாலைகளுக்கு நாங்கள் சாஃப்ட் காப்பி அனுப்பி வைக்க முடியும். இன்றைய காலத்திலே மாணவர்கள் மின்னியல் மூலமாக கற்பதனால், வாட்ஸ்அப் போன்ற இந்த செயலிகளூடாக கற்பதனால் அவர்களுக்கு அந்த புத்தகத்தை தாங்களை பெற்று படிக்க முடியும். அல்லாவிட்டால் தினம் ஒரு திருக்குறள் பகுதியிலே சென்று அந்த குறளை எழுதி அதனுடைய பொருள் விளக்கத்தை எழுதியும் அவர்கள் கற்க முடியும். அவ்வாறு எழுதி கற்பது மிகவும் நன்று. ஏனென்றால் ஒரு மாணவன் கற்று முடிகின்ற பொழுது திருக்குறளுக்கென்று ஒரு கொப்பியவன் தனியே வச்சிருப்பான். ஆகவே இயலுமான ஆசிரியர்கள் மாணவர்களை ஊக்குவிக்கலாம். சிறிய ஊக்குவிப்பு பரிசுகளையும் பாடசாலைகளிலே வழங்கலாம்.
ஆகவே இந்த போட்டியிலே வெற்றி பெற்ற மாணவர்களை எதிர்காலத்தில் ஒழுக்க விழுமியம் உள்ளவர்களாக, அவர்களுக்கு பிறகு வருகின்ற உலகத்துக்கு ஒழுக்க விழுமியம் மிக்க மாணவர்களை உருவாக்குகின்ற ஒரு சக்தி உள்ள ஒரு தலைமைத்துவம் உள்ள மாணவர்களாக உருவாகுவதற்கு இந்த போட்டி அல்லது இந்த செயற்திட்டம் வழிவகுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, என்னையும் ஒரு கருவியாக இந்த இடத்தில் பிரயோகிக்கின்ற அல்லது பயன்படுத்தத்தக்க ஆற்றலை வழங்கிய இறைவனுக்கும் இங்கு அழைத்த யோகா பத்மநாதன் அம்மா அவர்களுக்கும் நான் நன்றி கூறிக்கொள்கிறேன். மேலதிகமான செய்திகளை உரையாடல் வாயிலாக வழங்கலாம். நன்றி.